எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை தயாரிக்கக்கூடிய நடைமுறை தொடங்கியிருக்கு. இதுல உங்களுடைய பெயரை சேர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய பணி இந்த எனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி தர்றது தான். இந்த ஃபார்மை யார் கொடுப்பாங்க அப்படின்னா உங்க பகுதிக்கு நியமிக்கப்பட்டிருக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் வீடு வீடா வந்து இந்த ஃபார்மை கொடுப்பாங்க. இந்த ஃபார்ம் இப்ப யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2025 வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருந்தா இந்த ஃபார்ம் உங்ககிட்ட கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த ஃபார்ம்ல என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஃபார்ம்ல ஒருத்தருடைய தனிநபர் தகவல்கள் ஏற்கனவே ஃபில் பண்ணப்பட்ட தகவல்கள் இருக்கும். அதாவது இப்ப இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர், அடையாள அட்டை எண், அதாவது ஓட்டர் ஐடி நம்பர், அட்ரஸ், இது எல்லாமே ப்ரீ பிரிண்டடா இருக்கும். ஏற்கனவே அச்சிடப்பட்டு இந்த ஃபார்மை தான் வந்து உங்க வீட்டில் பிஎல்ஓ ஆஃபீஸர் கொடுப்பாங்க. அந்த பிஎல்ஓ உடைய நேம், அவருடைய ஃபோன் நம்பர் இதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். கியூஆர் கோட், பழைய ஃபோட்டோ, இப்போ புது ஃபோட்டோ இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்மை மொத்தம் 3ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று, இந்த ஃபார்மை யாருக்கு தராங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ரெண்டாவது, இந்த ஃபார்ம் வாங்குற நபர் 2002 ஓட்டர் லிஸ்ட்லையும் இருந்தார் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணணும். இல்லை இவருடைய டீட்டெயில்ஸ் இல்லை, இவருக்கு வயது ஒரு 41 கீழே தான் இருக்குது, 2002 ஓட்டர் லிஸ்ட்டில் ஒரு பேர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா அவருடைய உறவினர், தாய், தந்தையர், இந்த மாதிரிடைய விவரங்களை நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ஒட்டுமொத்த ஃபார்மை 3ஆக பிரிச்சிருக்காங்க. இதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஆதார் எண் கேட்டிருக்காங்க. ஆனால் விருப்ப தேர்வு நீங்கள் விரும்பினா தரலாம் அப்படின்றது தான் இங்கே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அண்மை காலமாக கைபேசியில் தான் எல்லாருடைய தகவலும், அதாவது உங்களுடைய போலிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே மொபைல் நம்பருக்கு வந்தால் கண்டிப்பாக கொடுக்கணும். அதை தந்தையுடைய பெயர், தாயுடைய பெயர், தந்தையுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தாயாருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் இருந்தால் மென்ஷன் பண்ணலாம். ஒருவேளை திருமணமான பெண்ணாக இருந்தால் துணைவருடைய பெயர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் மாதிரி தான் இதுவும் இருக்குது. இதுவும் சேம் டீட்டெயில்ஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக, ஒருவேளை உங்களுடைய ஏஜ் 41க்கு மேலே இருக்குது, நீங்கள் 2002 18 வயசு பூர்த்தி அடைஞ்சிருந்தீங்க, அப்போவே உங்களுடைய நேம் வந்து ஓட் லிஸ்ட்டில் இருந்தது அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ இருந்த வாக்காளர் அடையாள அட்டையுடைய எண்ணை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதில் அந்த ஓட்டர் ஐடியில் சட்டமன்ற தொகுதி எண், பாகம் எண், வரிசை இது எல்லாமே மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். இதை கண்டிப்பாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற தொகுதியுடைய பேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என்கிட்ட இது கிடையாது, என்னோட ஏஜ் வந்து ஒரு 35 36 தான் ஆகுது அப்படின்னா உங்களுடைய பெற்றோருடைய விவரத்தை கேட்குறாங்க. அதாவது உங்களுடைய பெற்றோர், ரிலேஷன்ஸ் யாராவது இதில் இந்த வாக்காளர் பட்டியல் 2002 வாக்காளர் பட்டியலில் இடம் பெற்றிருந்தா அவங்களுடைய பெயர் இங்கே மென்ஷன் பண்ணணும். வாக்காளருடைய புகைப்பட அடையாள அட்டையில் இருந்தால் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் என்ன உறவுமுறை ஆறாரு, உறவுமுறை எந்த மாவட்டம்,